ஒரு தேவன் வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு ரகசியங்களை விளங்கி கொள்ளணும்னா ஆவிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் we can receive the revelation from the Lord. இல்லாட்டி புரியவே புரியாது. இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சில ரகசியங்களை குறித்து பேசிட்டே போறார். சில பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் சில காரியங்களை குறித்தும் எங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு போது அவர் பேசிட்டே போறார். பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுறார். எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்களா? நிற்க வச்சிடுறாரு. அவர் அந்த கதை நல்லா ஒரு சுவாரஸ்யமாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபுல் ஸ்டாப் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு வந்து அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாரு. வச்சோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் பேசினேன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்கன்றார். யூ கேன் நாட் பியர் இட் அப்படின்றார். இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா உங்களால் தாங்க முடியாது, அதனால் நான் இப்போவே பேசுகிறத நிற்க வச்சிடுறேன். அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய மெயின் காரியம் என்னன்னா, ஆவியானவர் அந்த நபர்களுக்குள்ள அந்த சீஷர்களுக்குள்ள இல்லை. ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை, ஆவியானுடைய நடத்துதல் இல்லை. புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் இருக்கிறது ஒன்று, ஆவியானவர் நிறைக்கிறது ஒன்று, ஆவியானவர் நடத்துகிறது ஒன்று, ஆவியானவர் நிரப்புகிறது இதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஸோ ஆவியானவர்கள் இவர்களுக்குள் இல்லாதபடினால் அவங்களுடைய சிந்தையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக அவருக்கு தெரியும். பிசாசானவன் பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்குற நபர்களாக இருக்கட்டும், வாசிக்கிறவர்களாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அத்தனை பேருங்களையும் ரிசீவ் பண்ண வேண்டியது, அதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சிந்தையை அவன் சிதறடிக்க வருவான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீ ரிசீவ் பண்ண வேண்டியதை ரிசீவ் பண்ணாதபடிக்கு, வாட் யூ ஹாவ் டு ரிசீவ் டுடே, நவ், இந்த நேரம், இந்த 12 அன்னைக்கு டேட்டு, இந்த நாளில் நீ ரிசீவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிசாசு இன்னைக்கு உன்னை பாவத்தில் விழ வைக்க மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு உன்னை பாவத்தில் விழ வைக்க மாட்டான். அவன் வந்துட்டு சில உன்னுடைய பாஸ்ட் லைஃப், ஒரு 4 நாளோ 5 நாளோ இல்லை 7 நாளோ இல்லை சன்ஸ் ஆஃப் முடிஞ்ச அடுத்த நாளோ அவன் என்ன பண்ணுவான், நேற்று தினமோ முந்தா நாளோ அவன் அன்னைக்கு என்ன செய்ய வச்சிருவான், நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து என்னை விழ வச்சிருவான். என்னை விழ வச்சிட்டதுக்கு பிற்பாடு நான் செய்த தவறு ஒரு வேரா முளைத்து என்னுடைய இந்த நாளுக்கு வந்து நிற்கும். அவனால் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், அவனால் என்னுடைய ஃப்யூச்சருக்கு எப்படி ட்ராவல் பண்ண முடியும்னா, என்னுடைய மிஸ்டேக் என்கிறதான விதை நிமித்தமாக, அந்த வேறுகளின் நிமித்தமாக அவன் இந்த நாள் அவன் ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல என்ன தடை செய்யணுமோ அவன் தடை செய்வான். நான் ரிசீவ் பண்ணக்கூடாதபடிக்கு என்னுடைய பாஸ்டில் நடந்த சில காரியத்தை கொண்டு நான் செய்த சில மிஸ்டேக்ஸ், நான் செய்த சில ராங் டெசிஷன், நான் செய்த சில ராங் கிரியைகள், இவைகளெல்லாம் அன்றைக்கு எனக்கு ஒரு பெருசாக தெரியாது. அந்த நாளில் எனக்கு அது ஒரு பெரிய தப்பாகவும் தெரியாது, பெரிய ஒரு காரியமாகவும் தெரியாது. அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய விளைவையும் நான் பார்க்கல. அன்னைக்கு செஞ்சதுனால அதோடைய விளைவையும் நான் பார்க்கல. ஆனால் அன்னைக்கு விட்டுட்டு என்னுடைய எதிர்காலத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் தடை செய்வான். அல்லேலூயா. என்ன பண்ணுவான் தெரியுமா பிசாசு? இன்னைக்கு என்னுடைய ப்ரெசன்ட் டேக்கு அவன் கொண்டு வந்து நிற்க வச்சு என்னுடைய பாஸ்ட் லைஃபுக்கு என் மைண்டை இழுத்துட்டு போவான். என் பாஸ்ட் லைஃபுக்கு, என்னுடைய பாஸ்ட் டேக்கு என் மைண்டை கொண்டு போய் அது நிமித்தமாக என்ன பண்ணுவான்னா என் தேவனுடைய சமூகத்தில் நெருங்க விடாதபடி அவன் தடை செய்வான். அல்லேலூயா. அவன் சில வார்த்தைகள் நிமித்தமாய், சில யோசனைகள் நிமித்தமாய், சில பொருட்கள் நிமித்தமாய், சில காரியத்தை நிமித்தமாய் என்ன தெரியுமா நடக்கும்? கசப்பு, வைராக்கியங்கள், பிரிவினைகள், சில என்ன சொல்கிறது, சாரோ தான் இருக்கிற பயங்கரமான ஒரு வெப்பன் பிசாசுக்கு. அந்த ஒரு சோர்வு, இப்படி ஏற்பட்ட காரியங்களை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவானா, நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் நீ மனசார ஆராதிக்கவே மாட்டேன். இங்கே முன்னாடி நின்று நடத்துகிறவங்களுக்காகவே நீ என்ன பண்ணுவ, கையை உயர்த்துவ, இல்லை சொல்லி கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமேன்னு சொல்ல முடியுமே தவிர யூ வில் பி டோட்டலி டிஸ்ட்ராக்டட், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பேன். இல்லையா? வந்த உடனே பயங்கரமான ஆழமான ஒரு விஷயம், கர்த்தருக்கு சித்தமான எதிர்காலத்தில் பேசுவோம். ரொம்ப டெப்த்தான ஒரு காரியம். நம்ம சன்ஸ் ஆஃப் காடில் பேசப்பட்ட ஒரு காரியத்தில் விட கண்டினியூவேஷன். அது ரொம்ப பயங்கரமாக பேசினார். என்னால் சபையில் ஆண்டவர் அதை குறித்து பேசும்போது என்னெல்லாம் வச்சிருக்கிறார் தெரியாமப்பா. நான் சொல்கிற பாருங்க, அவர் நோண்ட 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 பாடினது போல் இன்னும் ஆழமாய் ஆழமாய் என்னை அழைத்து செல்லும் ரொம்ப பயங்கரமான காரியங்கள் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
இந்த கடைசி நாளில் ஒரு காரியத்தை குறித்து பேசணும். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு தெரியல. உலகம் தோன்றுவதற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, இந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அவர் எந்த ஒரு காரணத்துக்காக யோசிச்சு பாருங்க, அவர் அடிக்கப்பட்டாருன்னு சொன்ன ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. என்னது? ஸ்லாட்டர்டா, ஸ்லேன். அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டுச்சுன்னா ரத்தம் சிந்தணும். ஏன் ரத்தம் சிந்துச்சுனாக்கா மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்காகவே உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி இயேசு அடிக்கப்பட்டார். எதிர்காலத்தில் நான் மன்னிக்கப்படணும், நான் மன்னிக்கப்படணும். அவன் டிசீவ் பண்ணுவான்றது தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலனற்று நான் செய்கிற காரியத்திற்கும் மேட்டுமையா நான் செய்கிற காரியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. முதலாவது பிசாசு என்ன செய்வானா, உன் பலவீனத்தை புரிஞ்சு பலவீனத்தின் நிமித்தமாய் தவறுகளை செய்ய வைப்பான். அல்லேலூயா. உன் வீக் பாயிண்ட்டை புரிஞ்சுப்பான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். உன் வீக் பாயிண்ட்டை புரிஞ்சு அந்த காரியத்தில் உன்னை விழ வைப்பான். அப்போ உன்னுடைய பலவீனத்தில் தான் நீ விழுந்த, வீக்காக தான் விழுந்த. அதனால தான் பவுல் சொல்றாரு இல்லையா, பலவீனமா இருக்கு, விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் போது, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றா, பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன் யோர் weakness, இல்லையா, my strength will be made perfect in your weakness. So இந்த பலவீனத்தின் நடுவில் பலவீனத்தை யூஸ் பண்ணி பிசாசு என்ன பண்ணுவான், நம்மள தவற செய்ய வைப்பான். இந்த பலவீனத்தில் தவறு செஞ்சுட்டு ரிப்பெண்ட் ஆகி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டோம்னா, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின் ரத்தம் நம்மளை மன்னிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி ஃபியூச்சர் கொண்டு போயிடும். ஆனால் நான் செய்த தவறுகள் நிமித்தமாய் மன்னிப்பு கேட்கலனா, அந்த லூசிஃபருக்குள்ள என்னெல்லாம் பெருமையும் மேட்டுமையும் நான் என்கிற அகங்காரமும் அந்த பிசாசுக்குள்ள என்னெல்லாம் சுபாவம் இருந்துச்சோ அத்தனையும் எனக்குள்ள கிரியை செய்து, இது நாள் வரைக்கும் நான் பலவீனனாய் பாவம் செய்தவன் இப்ப துணிஞ்சு நான் பாவம் செய்வேன். இல்லையா? இப்ப நான் துணிஞ்சு பாவம் செய்வேன், வாண்டடா நான் பாவம் செய்வேன். என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா, நான் என் வாயில இந்த வார்த்தை வந்துடும், நான் இல்லை நான் வரமாட்டேன், நான் தகுதி இல்லைன்னு சொல்ல வச்சு, நான் உள்ள வரத்துக்கு பாத்திரனால, உள்ள வரத்துக்கு தகுதி இல்லை, நான் ஜெபிக்க தகுதி இல்லை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நான் வேதி கிடையாது, இப்படியே சொல்ல வச்சு நான் கடினமாக மாறி கடைசியில் என்ன தெரியுமா சொல்லிடுவேன், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. கடைசியில் நீங்கள் ஒரு ஏத்திஸ்டாக மாறிடுவீங்க, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய இந்த சாத்தான் சபை, சேட்டன் மினிஸ்ட்ரி இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் மூத்த தலைவரா யார் இருக்கிறாங்க தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுல மூத்த தலைவரா யார் இருக்கிறாங்க தெரியுமா? ஆன்டி கிரைஸ்ட் கூட. எங்க இருந்து எழும்பு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம பார்க்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம். இந்த சேட்டன் வர்ஷிப்போட மூத்த தலைவர்கள், முன்னாடி நிற்கிற மூப்பர்கள், அதுல நிற்கிறவர்களாம் யார் தெரியுங்களா? கர்த்தரை அறிஞ்சு, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சு, கர்த்தருக்காக ஆராதனை செஞ்சு, கர்த்தருக்காக வைராக்கியமா பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் நிமித்தமாய், அப்படியே பெருமை வந்தது நிமித்தமாய் கடைசியில் பின்மாற்றம் அடைஞ்சு போய் அவங்களுக்குன்னு ஒரு உபதேசத்தை உருவாக்கி கொண்டு கடைசியில் கர்த்தரையே கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு காரியம் அவர்களுக்குள்ள வந்துட்டு கடைசியில் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அதான் சொல்றாரு தெரியுமா பவுல் ஒரு இடத்துல, அந்த கிறிஸ்து வேற எங்கேயில உங்களுக்குள்ள இருந்து வர, அதான் சொல்றாரு. உங்களுக்குள் எங்கேயில? சபைக்குள் அப்படின்றார். சபைக்குள்ளே இருக்கு அந்த அந்தி கிறிஸ்து. இங்கே இல்லப்பா, அங்க எங்கேயும் தேடுறீங்க, சபைக்குள்ளேருந்தே கிளம்பிடுச்சு. இல்லையா? ஸோ அவன் பிசாசு செய்யக்கூடிய பெரிய தந்திரம். ஸோ நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் அந்த என்ன சொல்றது, அந்த சிந்தை சிதறடிக்கப்பட்டிருக்கிறபடினால், சிந்தை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அடக்கி ஆளாதபடினால் அதை ரிசீவ் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதை ரிசீவ் பண்ண முடியாததுனால ஆவியானவர் எனக்கு உணர்த்தல, அது எனக்கு பேசுற விருப்பமா என்னிலிருந்து எடுத்துட்டார். என் சிந்தை சிதறடிச்சு பட்டுடுச்சுன்னா வெளிப்பாடு எனக்கு வெளிப்பாடா தெரியாது, ஒரு கட்டுக்கதையா தெரியும், போர் அடிக்கும், புரியல, எனக்கு அந்த டெப்த்துக்குள்ள ரீச் ஆக முடியல, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படியா மாறிடும். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் பேசின ஒரு காரியம், ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், enemy wants to control your mind. யாருடைய சிந்தைய பிசாசு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறானோ அந்த நபர்களுடைய சிந்தைய கர்த்தர் மகிமைக்கென்று கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பார். அல்லேலூயா. எவர்களுடைய சிந்தைய பிசாசு இன்னைக்கு டார்கெட் பண்ண வச்சு கண்ட்ரோல் பண்ண வைக்கிறானோ
அந்த நபர்கள் கர்த்தருடைய விலையேற பெற்ற பயங்கரமான பாத்திரமா இருப்பாங்க. அவங்கள டார்கெட் பண்ணி வருகிறதுக்கான காரணம், கர்த்தர் அவங்க சிந்தைகளுக்குள்ள ஏதோ பரம ரகசியத்தை, ஏதோ பரலோகத்துக்குரிய மேன்மையான ரகசியத்தை உள்ள வைக்க போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் உன் சிந்தையை அவன் கண்ட்ரோல் பண்ண வரான். உன் சிந்தை எப்படி தான் நம்ம பிசாசு கண்ட்ரோல் பண்ணுவான்? அப்படியே பிசாசு டைரெக்டாக இறங்கி வந்து கிடையாது. உன்னுடைய சிந்தையை அவன் கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு மனிதர்களை கொண்டும் சூழ்நிலைகளை கொண்டு தான். அல்லேலூயா. த்ரூ ஹியூமன் அண்ட் த்ரூ சிச்சுவேஷன். என்னை சுற்றில் இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை சூழ்நிலைகளை கொண்டு தான் பிசாசு என்ன பண்ணுவான்? என் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன ஆகுங்க? மறுரூபம் ஆகுங்க. Because of the renewing of your mind, be transformed because of the renewing of your mind. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா மைண்ட் ரினியூ ஆகணும். அது ரோமர் 12வது அதிகாரத்தில் 2ல் இருக்கு. வாசிக்கிறீங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு புதுசா மாறுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. என்ன புதுசாகணும்? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குங்க? ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். இல்லையா? ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். என் மனசு, என் மைண்டு, என்னுடைய சிந்தை இது புதுசா மாறினா மட்டும்தான், இது புதுசா மறுரூபம் ஆகி, அது மறுரூபம் அடைஞ்சு நான் எதை செய்யறேனோ அது தேவ சுத்தமா இருக்கும். அது மறுரூபம் அடைஞ்சு நான் எதை பேசுறேனோ தேவ சுத்தமா இருக்கும். நான் மறுரூபம் அடைஞ்சு நான் என்ன டிசிஷன் எடுக்கிறேனோ தேவ சுத்தமா இருக்கிறோம். என்ன மறுரூபம்? அந்த சிந்தை மறுரூபம் என்பதற்கு ஒரு தோற்றத்தை விட்டு இன்னொரு தோற்றத்துக்கு மாறுது. அது என்னன்னா அதான் கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களா? பிலிப்பியன் சாப்டர் 2 verse 5. பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளேயும் இருக்க கடவுது. அல்லேலூயா. யாருக்குள்ள இருந்த சிந்தை? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். தமிழ் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க சிந்தை அறிந்தவன் யார்? ஆனால் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. So your mind should be renewed as the mind of Christ. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை போல உன் சிந்தை மாறணும். அப்போதான் நீ மறுரூபம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அதான் பைபிள் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய சித்தமும் கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க, அதை நீ கரெக்டா செக் பண்ணணும்னா பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறபடினால் மறுரூபம் ஆகுங்க. என் மைண்ட் ரினியூ ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் நான் தேவ சித்தத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அல்லேலூயா. அதனால என் மைண்டு ரினியூ ஆகணும்னா, என் மைண்டு கிறிஸ்துவுக்குள்ள அடக்கி ஆள வைக்கணும். அந்த ஒரு கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் வார்த்தைகள் கேட்டு 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 நான் நடக்க. இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த சிந்தை மறுரூபம் ஆகிறதுக்கு அந்த 12வது அதிகாரம் 1ல் தெளிவா போட்டிருக்கு. என்ன பண்ணணும்னா, என் சிந்தை மறுரூபம் ஆகணும்னா என் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாதை வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் சாகணும். வாசிங்களா? 12:1. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரம் சொல்லும் போது என் உச்சம் தலையில இருக்கிற முடியிலிருந்து என் உள்ளங்காலில் கட்ட விரல இருக்கிற நகம் வரைக்கும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். This is the true worship. இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை தான் ட்ரூ வர்ஷிப். அப்படியே கொடுத்துடணும் கம்ப்ளீட்டா. அப்படி கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அடுத்த வசனம் சொல்லுது, இப்படியா பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு புதுசா மாறுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிங்களா? அவர்கள் தேவனை அறிந்தும்
பாருங்க, அவங்களுக்கு கிளியரா அதுதான் ஆண்டவர் தெளிவா தெரியும். ஆனா தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, மேல இருக்கு தெரியுங்களா, தேவன் என்று அறிந்தும் தேவனுக்கு மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல். அவங்க தேவனை அறிஞ்சிருந்தும் மகிமைப்படுத்தல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. they know God but they are not glorifying. they know God but they are not praising God or thanksgiving. ஆண்டவர் தெரிஞ்சிருந்தும் ஆண்டவரை துதிக்கல, ஆண்டவரை தெரிஞ்சிருந்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்தல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா சிந்தை அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்களா அடுத்த வார்த்தை, தங்களுடைய சிந்தைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அல்லேலூயா. இந்த சிந்தை இருக்க தெரியுங்களா, இந்த சிந்தையில வீணரா மாறிட்டாங்க. தேவையில்லாத காரியம் அவங்களுடைய சிந்தைக்குள்ள வீணரானார்கள். வெயின் இன் தேர் இமேஜினேஷன். தேவையில்லாத காரியம் இந்த சிந்தைக்குள்ள இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சிந்தைக்குள்ள இருக்க வேண்டியது இல்லாம இருக்கக்கூடாதது இருந்துச்சுன்னா கர்த்தருக்குரிய காரியங்களை நீ யோசிக்க முடியாது. ரோமர் 8வது அதிகாரத்திலேயே நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்க இந்த முதல்ல அதை வாசிக்கிறது முன்னாடி இது வாசிச்சிருங்க. இந்த ரோமர்லயே எப்படி சிந்தையில வீணரானாங்க அப்படின்னா தெளிவா போட்டிருக்கு பாருங்க. நீங்க அப்படியே அந்த வசனத்துல 1வது அதிகாரத்துல கீழே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா 24 வாசிங்களா. பாத்தீங்க, வேற எங்கேயும் கிடையாது. இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் வாசிச்ச வாங்க. அப்படியே தேவன் அவர்களுக்கு அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்குன்னா அந்த ஒரு அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிற காரியத்தை நிமித்தமாய். ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தையில வீணரா மாறிட்டாங்க. அந்த அளவுக்கு அக்கிரமத்துக்குள்ள இருள் அடைஞ்சிருச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் இருதயம் இருள் அடைந்து போயிட்டா, என் மனசாட்சி, என் உள்ளான மனுஷன் செத்து போயிட்டா, உணர்வில்லாத இருதயமா மாறி போயிடுச்சுன்னா, சிந்தையா மாறி போச்சுன்னா ஆண்டவரே ஹெல்ப் பண்ண முடியாது. அவரே என்ன சொல்றாரு, அவரே விட்டு கொடுத்துட்டாராம். அவர்களுக்கு அந்த காரியங்களுக்கு விட்டுட்டாராம். வாசிங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாளுக்கு நாள் என்ன ஆயிடும், தேவனுடைய சத்தத்தையே போய். இதான் தீமோத்தேயுக்கு சொல்ற 2 தீமோத்தேயு 4 வாசிட்டு வரும்போது, சத்தியத்திற்கு செவியை விளக்கி எதுக்கா கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். இதுல என்ன சொல்ற, சத்தியத்தை வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்களே பொய்யாக மாற்றி, பாருங்க இப்ப ஏத்திஸ்டா மாறிட்டாங்க. சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் பாத்தியா, இப்ப வேறையா மாறி போச்சு. இயற்கைக்குரிய காரியங்களும் அநேக விக்கிரகக்குரிய காரியங்களும் வேற எதையோ சேவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே வாசிங்க. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது எத்தனை காரியத்திற்கு விட்டு கொடுத்தார். ஏன்னா அவர் பிடிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஆண்டவர் கையில உட்காருகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சொல்லலையா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள. இப்ப இவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய கரத்துக்குள்ள உட்காரத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால ஆண்டவர் விட்டுட்டார். யூதாஸுக்கு விருப்பம் இருந்துச்சா, மேல் வீட்டாரில் உட்காந்து அப்பத்தை புசிக்கிற நேரத்தில் கூட யூதாஸுக்கு விருப்பம் இருந்துச்சா, இங்கேயே இயேசுவோடு கூட நான் மறிப்பேன், இங்கே இயேசுவோடு கூட போஜனம் செய்கிறேன், விருப்பம் இருந்துச்சா? எப்படா இவர் விடுவார், எப்படா வெளியே போய் எப்படா அவரை என்ன செய்வேன், காட்டி குடிப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நீ என்ன விரும்புறியோ அதை துரிதமாய் செய். விட்டுட்டார். அததான் அவர்களுக்கு விட்டுட்டார், அவரை விட்டு கொடுத்துட்டாரு. அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்திற்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகாத பத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இப்பெல்லாம் இதை கேள்விப்படுறோமா இல்லையா? கேள்விப்படுறோமா இல்லைங்களா? புரிஞ்சிச்சா? இதெல்லாம் எங்க வருது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்ல,
அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இவர்கள் தேவனை அறியாதவர்கள் அல்ல. அப்ப தேவனை அறிந்தவர்களுக்கு பேர் என்ன? கிறிஸ்டியன், சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், இல்லையா? சில்ட்ரன் ஆஃப் காட். அவங்க தான். அக்கிரமம் எங்க? வெளியில இல்ல. அக்கிரமம் எங்க? உலகத்தார்கிட்ட இல்ல. அக்கிரமம் எங்க இருக்கு? சபைக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்குள்ள. இங்கதான் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அதான் சொல்றார், என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்னெல்லாம் அக்கிரமெல்லாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள பிரசன்னத்தை கொண்டு வருகிறதும் ஒரு தேவ பிள்ளை தான். சபைகளுக்குள்ள இச்சையை கொண்டு வரதும் ஒரு தேவ பிள்ளை தான். சபைக்குள்ள எசபேலின் ஆவியை அலோவ் பண்றதும் தேவ பிள்ளை தான். சபைகளுக்குள்ள அக்கிரமத்தை கொண்டு வரதும் தேவ பிள்ளை தான். அல்லேலூயா. 7 சபைக்கு எச்சரிக்கிறார். அதுல ஒரு சபைக்கு சொல்றார், எசபேலின் ஆவியை நீ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற. சர்ச் வேற எதுவுமே கிடையாது, சபை. இன்னைக்கு சபை தேவனை அறிந்தவர்கள் தான் இந்த அளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வாசிட்டாங்களா? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால். இவ்வளவு இருக்கு பாருங்க. அவங்களுக்கு மனசே இல்ல. ஆண்டவர் அறிஞ்சுக்கணும், அவரை பிடிச்சுக்கணும்ன்ற மனசு போயிடுச்சு. போ இவர்களும் யாரு? ஆண்டவரை அறிந்தவர்கள். வாசிங்கப்பா. தகாதவைகளை செய்யும்படி, தகாத இஷ்டத்துக்கெல்லாம் என்ன தோணுதோ தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இதுவும் ஏன் அவர் நினைச்சாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. இங்கேயும் விட்டுட்டாரு. வாசிங்களா? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் துரோகத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்குறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகண்யமாய் துரோகி தப்பம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? சத்தமராமன் சொல்லுங்களேன். இவர்கள் எல்லாருமே, இவர்கள் யார்? ஆண்டவர் அறியாதவங்களா? பைபிள் தெரியாதவங்களா? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவங்களா? இல்லை அவங்க பேசாத அந்நிய பாஷையா? நம்மளாம் கேள்விப்பட்டோம், அவங்களுக்கு டைரக்டாக வந்துச்சு இல்லையா? இப்படியேற்பட்டவர்கள் தான் எவ்வளோ பார்த்தீங்களா? கடைசியில் என்னவா? அவங்க செய்யறது இல்லாத வேற ஒருத்தங்களையும் செய்ய வைக்கிறான். எத்தனை காரியங்கள் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களாக. ஆண்டவர் வேணாம். எத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. தங்கள் சிந்தையினால் வீணரான ஒரே ஒரு காரணம், அந்த மைண்டை அவங்க கிறிஸ்துவுக்கு கொடுக்காத வேற எதுக்கு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. டே 1 நீ பிரசன்ஸில் ஃபில்லாக இருக்கிற அந்த நேரத்தில் உன் சிந்தையை சிதறடிக்கிற மாதிரி மனுஷனுடைய வார்த்தையோ இல்லை மனிதர்கள் நிமித்தமாக சில காரியங்களோ இல்லை யோசனைகளோ அதை வரும்பொழுதே கிறிஸ்துவுக்குள்ள அதை அடக்கி ஆள கற்றுக்காங்க. தேவனுடைய உபதேசத்தையும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க. அதான் சொன்னேன் நான், அந்நிய பாஷை பேச துதிக்க ஆரம்பிச்சிருங்க. சத்ருவங்களை நெருங்க முடியாது. நீ தேவனோடு கூட ரகசியத்தை பேச ஆரம்பிச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்நிய பாஷை பேசுங்க. நான் என்ன ரீசெண்டாக நிறைய காரியத்தை நான் பேசுறதுக்கு அப்புறமா அதான் சொல்லியா, வார்த்தையானது இருக்கிற பட்டையும் இல்லையா, அப்படியும் வெட்டும் எப்படியும் வெட்டும். எனக்கும் பயங்கரமான ரிசீவ் ஆன இந்த 7 days பயங்கரமாக நானும் நிறைய காரியத்தை அந்நிய பாஷையில் பேசியே சில காரியத்தை நான் மேற்கொள்ள ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன், சுகத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அந்நிய பாஷை. ஸோ இத்தனை காரியங்களும் சிந்தை சிதறின ஒரே ஒரு காரியம். ஸோ பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையா இருங்க. அவங்க சிந்தையை சிதற விட்டுறாது. உன் சிந்தை எந்த காரணத்துக்கும் சிதற விட்டுறாது. நல்லா புரிஞ்சுக்கல. இப்படி சிந்தை சிதறடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பேசிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா,
எலியான்ற ஒரு மனுஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஸ்டோரி நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரியும், புரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த எலியான்ற ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷர்னா, ஜெபிச்சோம் இல்லையா, நான் ஜெபிக்க ஜெபிக்க தலையசைப்பார். ஆண்டவர் தலையசைக்கிற அளவுக்கு தான் இந்த எலியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆப்க்கு முன்னாடி நின்று தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுறீங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் பார், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி மேலே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறாரு. மழை நின்று போச்சு. இது நம்மளுக்கு தெரியும். நிற்க வச்சுட்டு மலையை நிறுத்திட்டு இவர் போயிட்டார். மலையை நிறுத்திட்டு இவர் போயிட்டார். இவரை தேடாத இடமே கிடையாது. இப்போ சொல்லியா, எங்கே போயிட்டீங்க, மலையை நீங்கள் மாற்றி நிற்க வச்சுட்டு போயிட்டீங்க, வந்து ஊரெல்லாம் என்ன கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு தெரியுமா? இவர் போய் எங்கன்னா மலையை ஃபுல்லாக ஆண்டர் நிற்க வச்சுட்டு எந்த மூலையில் எந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்று வருதோ அங்கே போய் இவர் ஒழிச்சு வச்சுட்டார். இவர் மலையை நிற்க வச்சுட்டு போயிட்டார். இவர் ரிட்டர்ன் வராரு. யோசிச்சு பாருங்க, இயற்கை இவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்று இவர் போயிட்டு ரிட்டர்ன் வராரு. இயற்கை இவர் கூடவே வருது. இவர் வந்து ஜெபிக்கிறார், உடனே மழை வருது. அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ, நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி எங்க நடப்பட்டிருக்கிற நீர்க்காலங்களில் நடப்பட்டிருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பான். வெயில் வந்தாலும் எது வந்தாலும் கவலையே கிடையாது, கனி கொடுத்துட்டே இருப்பார். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நான் கேட்டு, அதிகமாய் அதை உள்வாங்கி, அதிகமாய் அதை உட்கொண்டு, அதிகமாய் நான் அதை அசை போட்டு, அதிகமாய் அதை மெடிடேட்னா தியானம் பண்றது, யோசிக்கிறது, அதை குறித்து யோசித்து சிந்திக்கிறது. என் சிந்தையில் இருதயத்தில் வைத்து சிந்தையில யோசிக்கிறது. அதான் என்ன சொல்றார் தாவீது, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை எங்க வச்சிருக்கிற, என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்க. இதே தாவீது தான் ஜெபிக்கிறார், என் சிந்தையையும் இருதயத்தையும் காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்டு உட்கொண்டு அதை தியானிச்சு அதையே நீங்க சிந்திக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய சிந்தைகள் காக்கப்படும். உங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். உங்க சிந்தைக்குள்ள இருக்கிற வார்த்தை ஆவியானவர் ஆளுகை செய்வார். அந்த சிந்தையில் இருக்கிற வார்த்தையும் வசனமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் உனக்கு இருக்காது. சிந்தையில ஆவி வசனம் வார்த்தை இருக்க இருக்க பயம் இருக்காது, திகில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த வார்த்தை உன் சிந்தையை விட்டு இருதயத்தை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா அந்த நாள்ல இருந்து உனக்கு ஸ்டார்ட் பயம், திகில், கன்ஃபியூஷன், போராட்டம், பிரச்சனை. ஆகாது, இதோட அடுத்த கட்டம் தான் இது ஆகாது அப்படின்னு சொல்லி பின்மாற்றத்துக்குள்ள போய் நான் பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி பேக் ஸ்லைட் ஆனவங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அந்த பேக் ஸ்லைட் ஆனவங்க முன்னாடி வராம பின்னாடியே நின்று இருக்கிற தப்ப அதிகமா செய்வாங்க. ஆண்டவர் சொல்லி இன்னும் அதிகமா செய்வாங்க. அப்படி இருக்கிறவர்கள் தான் சிந்தை வீணராகி இவ்வளவு காரியத்தை தப்பு செஞ்சிருவாங்க. நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, அவர் எவ்வளோ என்ன நம்பினாருன்னு, அவருக்கு துரோகம் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டேன். நீ யாருன்னு அவருக்கு தெளிவா தெரியும். கூப்பிடும் போதே தெரியும், பீட்டர் நாளைக்கே என்னை காட்டி கொடுத்துருவேன், மறுதளிச்சிருவேன். பின்னாடி போய் கடைசியில் நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணிடுறேன், ஆண்டவருக்கு நான் வேதி இல்லைன்னு சொல்லி நான் பின்னாடி போறேன்னா, பின்னாடி போய் ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிடுவேன். நானே அவரெல்லாம் தேடி போகாது அப்படின்ற ஒரு தேவனே இல்லை, ஏத்திஸ்டா மாறிடுவாங்க. தேவனை அறிகிற அறிவை அவர்கள் விரும்பவில்லை, வேணான்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபடினால் பயமே இல்லை அவருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபடியால் திகிலே இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபடினால் எதுவுமே சேலஞ்சிங்கா துணிஞ்சு வைராக்கியமா செய்து வெற்றியை பார்த்த ஒரு மனுஷன் இந்த எலியா. ஆனா தரம் கர்த்தருடைய சத்தத்தை மீறி வேற ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டான். அந்த ஸ்திரீயோட சத்தம், அந்த ஒரு எசேபேலுடைய சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இந்த 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 எலியாவோட என்ன சொல்றது, அவருடைய வாழ்க்கையை அசைஞ்சிருச்சு. அவர் இருதயத்தில் கேட்டே அவ்வளோ 750 அத்தனை தீர்க்கதரிசிகளும் ஒன்றும் இல்லாமல் செய்யுது. அக்கினிய வானத்திலேருந்து வர வைக்கிறதுக்கு உதவி செய்த வைராக்கியமா வாழ வச்ச என் தேவன், நீ எல்லாம் யாரு? தாவீது சொல்றார் பார், கோலியாத்து நீயோ சிறு வயதுல சிறு பையன். சவுல் சொல்றார், என்ன விடுங்க நான் போய் கோலியாத்து அடிக்கிறேன் அப்படின்றாரு. இவர்
அவங்க அண்ணனுக்கு அத்தனை போர் சேவர்களும் அடிக்க முடியல. ஆனால் இவர் சொல்றாரு, என்ன விடுங்க, நான் போய் கோலியாத் அடிக்கிறேன். அதுக்கு இவர் அவருடைய சைஸையும் அவருடைய வெயிட்டையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சவுல் சொல்றாரு, நீயோ சிறியவன், ஆனால் அவனோ தன் சிறு வயதிலிருந்து அவன் அவன் அந்த போருக்கு பழக்க வச்சிருக்கிறான், அவன்கிட்டலாம் நீ ஏமாத்தணும். அதுக்கு இவர் சொல்றாரு, நான் ஒரு முறை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முறை சிங்கத்தையும் ஒரு முறை கரடியையும் நான் அடித்து கொன்றேன் அப்படின்னு சொன்னவனே தான் திடீர்னு சவுலுக்கு சிங்கத்தையும் கரடியும் நீ கொண்டுட்டியா? அதுக்கு அப்போதான் அவர் கொஞ்சம் ஓகே மேபி ஆகும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னன்னா இதை கொஞ்சம் என்ன பண்ணி இதை கொஞ்சம் நீ எடுத்துக்கோ, என்னுடைய எல்லா ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஆர்மர்ஸ் எடுத்து போட்டுட்டு நீ போய் நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீ சண்டை போடு. அவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை வைத்து கொண்டு போகிறேன், இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனுடைய நாமத்தில் நான் கடந்து போகிறேன். அவர் கடந்து போனார், வெற்றியை பார்த்தார். அல்லேலூயா. நல்லா வைராக்கியமாக இருந்தார் இல்லையா? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு இவ்வளோலாம் நான் பார்த்துட்டேன், இவ்வளோலாம் இருந்துட்டேன், நீ எல்லாம் என்ன எப்பேற்பட்ட காரியத்தையும் அக்கினியை வர வச்சு ஒன்றுமில்லாத செஞ்சுட்டேன், தாவீது மாதிரி சிங்கத்தையும் கொண்டுட்டேன், வைராக்கியம் கொள்ளாமல் அவர் மனுஷியோட வார்த்தையை, சவுளுடைய வார்த்தையை ஒரு பெருசாக நினச்சிக்கலாம். இவர் சொல்கிற மாதிரி நான் சின்ன பையன் தானோ, இவர் சொல்கிற மாதிரி என்னால் முடியாதோ ஒரு வேலை, ஆமாம் இல்லை சொல்லிட்டு அவர் போயிடல. அவங்க அண்ணன் வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க அண்ணனுங்க வந்து சாப்பாடு கொடுக்க தான் வராரு, உணவு கொடுக்கறதுக்கு வராரு. அவருக்கு நீ அப்பா அவங்க கையில் கொடுத்துருக்கிற கொஞ்சம் ஆட்டை மேய்க்காமல் விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்கே வந்து என்ன பண்ணிருக்க? அண்ணனுங்க நாங்கள் பெரியவங்க இங்கே வந்து யுத்தத்தில் நிற்கிறோம், நீ சின்ன பையன், உனக்கு கையில் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை விட்டுட்டு நீ வந்து இங்கே என்ன பண்ணுற? அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு பாரு தாவீது, அழகா இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், இஸ் தேர் நாட் அ காஸ், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? என்ன ரீசன்னா, நான் தான் அந்த கோலியாத்தை அடிப்பேன், நான் தான் அந்த கோலியாத்தை அடிப்பேன். ஏன்னா நீங்கெல்லாம் கோலியாத்தோட சைஸை பார்த்து மறல்றீங்க, நான் என் தேவனுடைய சைஸுக்கு முன்னாடி கோலியாத்தை வச்சு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, தூசியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே போனார், அவரும் வராரு, அவர் ஈட்டியும் பட்டயத்தையும் கேடகத்தையும் எடுத்துட்டு வர்றார். யாரு? சின்ன பையனா இருக்கிற இந்த ஒரு தாவீது அடிக்கிறதுக்கு. அவர் சொல்ல, நீயோ ஈட்டியும் பட்டையும் கேடகத்தோடு வருகிற, ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனுடைய நாமத்தில் நான் வரேன், உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கிடுவேன், உன்னை கொன்று நான் என்ன சொல்றேன், இந்த தேவன் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்பதை பூமி முழுவதும் அறிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் சொன்ன மாதிரி நிரூபிச்சிட்டார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை சுமக்கருடைய தேவ பிள்ளைகளுடைய சிந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எதற்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் அஞ்சிட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்பாங்க, அவங்க அப்படியே செய்வாங்க. ஆனால் எலியாவோ ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அதையே யோசிச்சு 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 இங்கிருந்து இங்க எடுத்து யோசித்து 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 யோசனை என்ன பண்ணுச்சு? கடைசியில் என் ஆண்டவர் காப்பாற்றுவார், எங்கே போச்சு அவருடைய எண்ணம்? அவ்வளோ பேருக்கு முன்னாடி காப்பாற்றணும், ஆண்டவர் காப்பாற்றுவார்ன்றது போயிடுச்சு, ஆண்டவர் என்னை ஜெயிக்க வைப்பார்ன்றது போயிடுச்சு, ஆண்டவர் இருக்கிறாருந்தே மறந்துட்டார், ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போயிட்டார், ஆண்டவர் சொல்லாத இடத்துல போய் படுத்து தூங்கிட்டார். அதை என்ன சொல்றார்? நான் ஒருத்தன் தான் இருக்கிற ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், எல்லாரும் செத்து போயிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் இல்லை, என் உயிரை எடுத்துருங்க. அல்லேலூயா. ஏன் அவருக்கு அந்த சூசைடிக்கல் தாட் அண்ட் டிப்ரெஷன் ஏன் வந்துச்சு தெரியுங்களா? சிந்தை இருள் அடைஞ்சிடுச்சு, சிந்தை இருள் அடைஞ்சு வீணர் ஆயிட்டான், கடினமாக மாறி போச்சு. ஆனால் அந்த சிந்தையை தட்டி எழுப்புறதுக்கு தான் தேவதூதர் வந்து ஹோரே பர்வத வரைக்கும் நடத்தி கொஞ்சம் தட்டி ஆண்டவர் இப்போ சிந்தைக்குள்ள மறுபடியும் அது கொஞ்சம் அனல் முட்டி சொல்றாரு, எப்பா என்னென்ன வேலை வச்சிருக்கிறேன் தெரியுமா உனக்கு, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், நீ இதை செய்யணும், மறுபடியும் வெளிச்சமாக மாறி உடனே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் நிமித்தமாக தான் ஏகு, அவர் நிமித்தமாக தான் சிரியாவுக்கு ஒரு ராஜா, அவர் நிமித்தமாக என்ன சொல்றது சிரியாக்கா, அவர் நிமித்தம் ஒரு ராஜா, இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அதுக்கப்புறமா இவர் யார் அபிஷேகம் பண்ணாரோ அந்த அபிஷேகம் பண்ண நபர் தான் இந்த நவரை இடற வச்ச ஸ்திரியை சாகடிச்சான். இந்த நவரை இடற வச்ச ஸ்திரியை எகு ராஜா மேல இருந்து கீழே தள்ள வச்சு சாகடிச்சாங்க. என்ன சொல்ல வரேன்னா, எலியா பயந்து
தான் ஊழியத்தையே வேணான்னு சொன்னதுக்கு காரணம். எலியா பயந்து எனக்கு இந்த கிறிஸ்டியானிட்டியே வேணான்னு சொன்னது காரியம், அதாவது இந்த ஆண்டவருக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபே வேணான்னு சொன்ன காரியம் ஒரு மனுஷியோட, ஒரு மனிதனுடைய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. நல்லா புரிந்து கொள்ளணும், என் கர்த்தருடைய சத்தத்தை காட்டிலும் எந்த சத்தமும் பெருசு கிடையாது. நீ கேட்குற வார்த்தை உன்னை கர்த்தருக்குள்ள புஷ் பண்ணணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. the word which you hear it need to push you towards the presence of God. ஒன்று, நீ கேட்குற காரியம் கர்த்தருக்குள்ள உன்னை வளர்க்கணும், கண்டித்து உணர்த்தப்படணும், கர்த்தருக்குள்ள வேணும். ஆனால் நீ கேட்குற காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் பேர், ஆண்டவருக்கு பேர் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதான பிரபு. அப்போ ஒரு நீ கேட்குற வார்த்தை உனக்கு குத்தப்பட்டாலும் கண்டித்து உணர்த்தப்பட்டாலும் உனக்குள்ள என்ன சொல்றது, சில துக்க ரீதியான காரியங்கள் வந்தாலும் சமாதானம் மட்டும் போயிடாது. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களும் வார்த்தைகளும் ஆலோசனைகளும் உன் சமாதானத்தை கெடுக்காது. ஆனால் ஒருவேளை நீ கேட்குற காரியம் உன் சமாதானத்தை கெடுத்தால், சமாதானத்தை கெடுத்து உனக்குள்ள குத்துது தெரியுமா, அது ஆண்டவரது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வித்வுட் த பீஸ் ஆஃப் காட், பைபிள் என்ன சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவதாக. பீஸ் ஆஃப் காட், அந்த சமாதானம் ஆவிக்குரிய கனிகளில் என்ன சொல்லுது, 9 கனிகளில் ஒரு கனிக்கு என்ன பேரு, பீஸ். உன் சமாதானம் கெட்டு போய் உனக்குள்ள குத்தப்படுது, உனக்குள்ள கிரியை செய்கிற காரியம் அது ஆண்டவரது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியே நான் பேசுற காரியங்களும் நான் ஆலோசனை கொடுக்கிற காரியங்களும் சமாதானத்தை உண்டாக்கணும். இயேசு பேசும்போது தான் நடந்துச்சு. அப்படியே ஒரு பீஸ் இறங்கும். அவர் இறங்கி வந்து என்ன சொல்றார், பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஏசப்பா அவன் செத்து போயிட்டாருன்னு நினைச்சிருக்கிறாங்க. போர் சேவங்க வந்து எங்க புரோமர்களும் அந்த ஆட்கள் வந்து எங்க பிடிச்சி போறான்னு பயந்து மேல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு அப்படியே ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே கீழே இறங்கி வரும்போது ஒரு திகில் 100% உண்டாகும். 2 இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். என்னன்னா, நான் பார்த்துருக்கேன் 2 இடம். கடலில் நடந்து வரும்போது ஆவேசம் அப்படின்னு சொல்ல, சமாதானமா இருங்கப்பா, நான் தான் இயேசு கிறிஸ்துன்றார். பூட்டப்பட்ட அறைக்குள்ள இறங்கி வருகிறார். பீஸ் பி அன்டு யூ, சமாதானம் உண்டாக கடவதாக. அவர் வரும் பொழுது, அவர் கிரியை செய்யும் பொழுது, அவர் செயல்படும் பொழுது சமாதானம்ன்ற ஒரு காரியம் இருந்தே இருக்கும். சமாதானம், பீஸ். அது இல்லைன்னா அது ஆண்டது கிடையாது. நீ எடுக்கிற டிசிஷன்ல பீஸ் இருக்கணும், ஜாய் இருக்கணும், ஹோப் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, இது 3 இருக்கணும். இந்த 3 காரியங்கள் இல்லைன்னா தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. அது கர்த்தருக்குரியது இல்லை. எனக்கு பீஸ் இருக்கு, ஜாய் இருக்கன்னா, ஐ மீன் ஜாய் இருக்கு, ஹோப் இருக்கன்னா, ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை, ஆனால் சந்தோஷமா இருக்கு. தயவு செய்து 3மே இருக்கணும். ஜாய் இருக்கணும், பீஸ் இருக்கணும், ஹோப் இருக்கு. எனக்கு மேலே இருக்கிறது 2 இருக்கு, ஆனால் நம்பிக்கை தான் இல்லை. சார், நம்பிக்கை வர வரைக்கும் காத்துரு, ஏன் அவசரப்படுற? நம்பிக்கை வர வரைக்கும் காத்துரு. அப்போ நம்பிக்கை வரலன்னா நம்பிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். பீஸ் இல்லைன்னா தயவு செய்து போவாதீங்க. ஜாய் இல்லைன்னா தயவு செய்து போவாதீங்க. ஆனால் நம்பிக்கை வர வரைக்கும் காத்து இருக்கணும். இது 2 இருந்தாலும், இப்போ பாருங்க, ஆண்டவர் உன்னை வச்சு நாளைக்கு உன்னை வச்சு பயங்கரமான காரியம் இந்த பெங்களூர் பட்டணத்துல செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது சமாதானம், சந்தோஷம் பொங்கி வழியும். கரெக்டா? உன்னை கொண்டு இதை செய்ய, அப்படி செய்ய, உன்னை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்குறாத சொன்ன 100% வரும். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? அதுதான் மெயின். நம்பிக்கைன்றது எப்படின்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்பிக்கை இருக்கிற இடத்துல சுய முடிவு வராது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு வச்சுட்டேங்களேன், ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அந்த கீபோர்டும் போது, பீஸ், ஜாய் இருக்கு. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை எப்படி நான் காட்டுவேன்? நான் எங்கேயும் கடை வாங்காத வெயிட் பண்ணணும். நான் எங்கேயும் கடை வாங்காத வெயிட் பண்ணணும். புரியுது இல்லைங்களா? யார்ட்டையும் கையை ஏந்தாத நான் வெயிட் பண்ணணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி சரியான நேரத்தில் ஆண்டவர் கடனே இல்லாத எனக்கு இந்த கீபோர்டு கொடுப்பார். பீஸ், ஜாய் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு ஒரு இடத்துல லோனையோ இஎம்ஐயோ கடனை போட்டுட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னா அது எப்படி ஆயிடும்? அப்போ கர்த்தர் பீஸ், ஜாய் கொடுத்தாலும் நம்பிக்கையை அதிகப்படுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பைபிள் என்ன போட்டிருக்கு? உன் நம்பிக்கை சத்தமா சொல்லுங்க, வீண் போகாது. அந்த வார்த்தை யாருக்கு சொல்ல முடியும்? உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்களா?
நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்குள்ள. அது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நம்பிக்கை உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி சொல்லுங்கப்பா. அற்ப விசுவாசி எப்படின்னா நம்பிட்டு இருக்காங்க, நடக்குமா நடக்காது, நடக்குமா நடக்காது, நடக்குமா நடக்காது. அப்போ ஏஞ்சல் மாதிரி யாருன்னா வந்து அப்படியே மேலே தடவி, டோன்ட் வரி, யோர் ஹோப் ஷல் நாட் கட் ஆஃப், பயப்படாதீங்க, நம்பிக்கை வீண் போகாது. புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் காத்துருன்னு சொல்ற அர்த்தம். நமக்கு நம்பிக்கை வீண் போகாதுன்னு உடனே இன்னைக்கு நைட்டே வந்துடும்ல. அவ காத்திருக்கணும், நம்பிக்கை விட்டுறாத. டு நாட் லூஸ் யுவர் ஹோப். வரும் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ அவர் வரும்பொழுது இப்படியேற்பட்ட காரியங்கள் இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் இல்லாமல் நீ அந்த வார்த்தைகளை அதிகமாக இருதயத்தில் வைத்து தியானிப்பனா அது உன்னையும் அழிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஆண்டு விட்டு பிரிச்சிரும். உன் வாயிலே ஆண்டவர்கள்னு சொல்ல வச்சிரும். கடைத்தில் உன் நிமித்தமாக மற்றவர்கள் ஆண்டவர் விட்டு பிரிக்க காரணம் செஞ்சிடும். அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. என் சமாதானத்தை கெடுக்குதுன்னு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் கேட்ட காரியம், பார்த்த காரியம், நடந்த காரியத்தை நிமித்தமாக என் சமாதானம் கெட்டு போச்சுன்னா இன்னும் டைம் இருக்குது. போய் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து சமாதானத்தை பெற்றுக்கோ. அந்த சமாதானத்தை ரிசீவ் பண்ணிக்கோ. உடனே சந்தோஷமாக சிரிக்காங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது, அவர் என்னை மாற்றுவார், வைக்கப்பட்ட இடத்துல என்னை உயர்த்துவார், அந்த வார்த்தையை நான் இனி கேட்க மாட்டேன், என் கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசுகிறாரோ அதுதான் நான் சொல்லி நம்பிக்கையை வளர்த்துட்டு ஆண்டவரை பார்த்துட்டு ஆராதிச்சுட்டு போயிட்டே இருங்க. நீ மனுஷனுடைய வார்த்தை மறுபடி கேட்டு 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 தியானம் பண்ணிட்டே இருந்தனா அது உனக்கு சாகடிச்சிடும். அதுதான் பகை தேடி இப்படி தான் சுற்றி திரியிறான். அப்படியே வந்து முன்னாடி அவன் நிற்க மாட்டான். சில மனுஷர்கள் மூலியமாக சூழ்நிலை நிமித்தமாக வந்து உன் சிந்தையை இடற வச்சு அதுக்கப்புறமா தான் உன்னை விழுங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இன்னைக்கு அதை தான் காரியம். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு என்ன உணர்த்தி காட்டுறாருன்னா, உன் சிந்தை இடறக்கூடாது, உன் சிந்தை அங்கும் இங்கும் தாவக்கூடாது, உன் சிந்தை என்ன சொல்லுது, உணர்வில்லாததா இருக்கக்கூடாது. ரோமர் 8 என்ன அழகா போட்டிருக்குன்னா, ஆவி மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்கேற்றபடியே சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடியே சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தையோ செத்து போகிற காரியம், ஆவியின் சிந்தையோ இங்க என்ன போட்டிருக்கு, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதுதான் மெயின். அல்லேலூயா. ஸோ உங்க சிந்தைய எந்த மனுஷனோ, எந்த சத்துருவோ, எந்த பிசாசோ, எந்த சூழ்நிலையோ, எந்த உறவோ, சொல்ற உன் வீட்டாரை வச்ச உன் சிந்தைய சமாதானம் இல்லாத மாத்திர முடியும். எதையும் உன் சமாதானத்தை கெடுக்க விட்டுறாத. அந்த சமாதானம் தான் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கோம், இந்த சமாதானம் வந்து எல்லா புத்தியும் சொல்லி கொடுத்துருமா. இந்த சமாதானம் உள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளியரா சொல்லி கொடுத்துருமா. which surpasseth all understanding. The peace of God which surpasseth all understanding. எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன பண்ணிடுமா, சொல்லி கொடுத்துருமா இந்த தேவ சமாதானம். அந்த பீஸ், இந்த சமாதானத்தை ஒரு நாளும் கெடுத்துடாதீங்க. அந்த சமாதானம் கெட்டு போச்சுன்னா உன் சிந்தைக்குள்ள மாம்சம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாம்சம் வந்துடுச்சுன்னா நாளுக்கு நாள் ஒன்று எக்ஸசைஸ் பண்ண வீட்டில் வாசிச்சுக்கொள்ளுங்க. வாசிச்சுங்களா? ரோமர் 1 அதிகாரத்தில் 21 கடைசி வரைக்கும் வாசிச்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் தியானம் பண்ணுங்க. அவ்வளவும் நானே மாறிடுவேன், நானே சேஞ்ச் ஆகிடும் இவ்வளோ காரியத்தையும். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எல்லாத்த காட்டில இப்போ நம்ம எதை அதிகமாக காத்துக்கொள்ளணும், என் இருதயத்தையும் சிந்தையையும் நான் அதிகமாக காத்துக்கொள்ளணும். அது இடறிச்சு அவ்வளோதான், ஆண்டவரே நான் மறந்துடுவேன். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது மேலே தேவ வசனத்தில் அதிகமாக தியானம் பண்ணுங்க, அதிகமாக வார்த்தையும் ஆவியானவர் கூட உறவாடுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, நல்லா அந்நிய பாஷை பேசி துதிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்லா துதிக்கலாம். அந்த முழங்காலில் ஜெபிக்கிறதும், அந்நிய பாஷை பேசுறதும், வேதம் வாசிக்கிறதும், ஜெபிக்கிறதும், நல்லா ஆராதிக்கிறதும், துதிக்கிறதும், ஆண்டோட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், இதை மாத்திரம் செய்யுங்க. இதுதான் உன் சிந்தையை மறுரூபமாக்கும், உன் சிந்தையை அடக்கி ஆள வைக்கும். இல்லாட்டி எது வேணா வந்து யார் வேணா வந்து உன் சிந்தையை டப்பாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கர்த்தரை விட்டு பிரிச்சிட முடியும். அல்லேலூயா. ஸோ இதனால் ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒப்பு கொடுத்து இப்படி ஏற்பட்ட காரியத்தை செய்யும் போது என் சிந்தையை கர்த்தர் நிச்சயமாக மறுரூபமாக்கி அவர் என்கிட்ட பேச வேண்டியது அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஹோல்ட் பண்ணி வைக்கிறார் 2 இடத்துல. ஒரு இடத்துல ஒரு ஊரை இப்படி எட்டி பார்த்துட்டு அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய்
அவர் உள்ள போய் அற்புதம் செய்ய விருப்பம் இல்லாமல் அவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாராம். பிகாஸ் ஆஃப் தேர் லேக் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் இல்லாதபடினால் அவங்கள விட்டு போயிட்டாராம். ஏன்னா போனாலும் பிரயோஜனம் இல்லை. நான் என்னதான் செய்யணும்னு நினைச்சாலும் ரிசீவ் பண்றதுக்கு அவங்க பார்த்துறதுகள் அல்ல. போயிட்டார். அடுத்து ரெண்டாவது இன்னொரு காரியம், இந்த சீஷர்களுக்கு அவருடைய ரகசியத்தை சொல்றது என்ன சொல்றாரு, பேசிட்டு வந்து ஸ்டாப் வச்சிடறாரு. ஏன்னா இதுக்கு மேல பேசினா அவங்களால புரிந்துக்க முடியாது. ஏன்னா உன் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உன் சிந்தைய ஆளுகை செய்கிற ஆவியானவர் இன்னும் வரல உனக்குள்ள. உன்னை ஃபுல்லா கொடுக்கலப்பா பீட்டர், உன்னை நீ ஃபுல்லா கொடுக்கல. ஜான், நீ இன்னும் ஃபுல்லா கொடுக்கல. யாருமே நீங்க ஃபுல்லாவே கொடுக்கல. ஃபுல்லா நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நிறைய விஷயத்த செஞ்சிருவீங்க. அவர் வரும்போது மேல் வீட்டாரில் காத்திருந்தா நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குற அனுபவம் அவர் உங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதிலிருந்து கர்த்தர் ரகசியத்தை பேச ஆரம்பித்தார், நிறைய விஷயத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, பேதுரு தான் பேசுகிறார். உலகம் தோன்றுவதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, ஒன்றுமே தெரியாத பீட்டர் இப்போ அவ்வளோ ஆழமான ரகசியத்தை பேசுகிறார். பவுல் பேசுகிறார், யோவான் பேசுகிறார், எத்தனையோ பிலிப்பு பேசுகிறார், எத்தனையோ தேவ ஊழியர்கள் பேசுகிறார்கள். காரணம் சிந்தை. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இனி எதுக்காகவும் யாருக்காகவும் ஐ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட்.